வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்டைல் பெசரட், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு இஞ்சி சட்னி பண்ண போறோம். பெசரட் கூட இந்த சட்னி ரொம்பவே நல்லா ஒத்து போகும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பச்சை பேர் கொஞ்சமா அரிசி போட்டு பண்ற இந்த தோசை பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இதுல. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஹெல்த்தியான ஆந்திரா ஸ்டைல் தோசையை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா? முதல் தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் சட்னி ரெசிபி போடுறேன். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. முழு பச்சைப்பயிராக இருந்தால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 2 கப் பச்சைப்பயிருக்கு நீங்க 1/2 கப் தான் பச்சரிசி சேர்க்கணும். பச்சைப்பயிர் பச்சரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இல்லைன்னா நீங்க ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். நான் ஓவர் நைட் தான் ஊற வைப்பேன். ஓவர் நைட் ஊற வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா முளை வந்திருக்கும். நம்ம முளையோட இந்த பெசரட் அரைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ ஓவர் நைட் ஊறினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அரைச்சிக்கலாம். மிக்சியிலேயே உங்களுக்கு ஈஸியா அரைப்படும். ஊறின பச்சை பயிர் ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கும். குட்டி குட்டி ஸ்ப்ரவுட்ஸோட பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஊற வச்ச இந்த பச்சைப்பயிர் அரிசி மிக்சரை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே அரைக்க கூடாதுங்க. இது கூட நிறைய வாசனை சாமான்கள்லாம் சேர்க்க போறோம். 2 கப் இருக்கிறதுனால நான் 2 பேட்சா அரைச்சிக்க போறேன். இன்னைக்கு நான் பண்ண போற 2 டிஷ்லயுமே பாத்தீங்கன்னா இஞ்சி தான் ஹீரோ இன்கிரீடியன்ட். அரிசி பச்சைப்பயிர் கூடவே நான் கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதாவது 2 விரல் அளவுக்கு இஞ்சியை நீங்க தோலை சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருங்க. இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இந்த மொத்த மாவுக்குமே முதல் ஈடிலேயே போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் அரைக்க போறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1க்கு 2 உடச்சு போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா அரைப்படும். மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சி எடுக்கும் போது உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிரீமியா இருக்கும். அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்த ஈடியும் போட்டு நான் அரைச்சி எடுத்து 1-2 மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அடுத்த ஈட்ல நான் பச்சை மிளகாய் இஞ்சிலாம் சேர்க்கலைங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சேர்த்துட்டேன். 2த்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசையோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, புளிக்க வைக்க வேண்டாம். அப்பவே அரைச்சு நீங்க அப்படியே தோசை பண்ணி சாப்பிடலாம். யூஸ்வலா காமனா வெள்ளை தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தோசை பண்ணி நீங்க சாப்பிடலாம். பச்சை பயிர் சுண்டெல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க தோசை பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். மாவு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி ஏரேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தோசைக்கல்லில் போட்டு தோசையா பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் தோசைக்கல் அவாய்ட் பண்ணிட்டு இரும்பு, இண்டாலியம் அந்த மாதிரி கல்லில் தோசை பண்ணி சாப்பிடுங்க. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். ஃப்ளேமை லோக்கு மாத்திட்டு நீங்க தோசை பண்ண ஆரம்பிங்க. நிறைய பச்சை பயிர் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ஓவர் ஹீட்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தோசை பிறண்டுரும். நல்லா தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 1/2 கரண்டி 3/4 கரண்டி மாவு குத்தினாலே உங்களுக்கு கல்லு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஓரங்கள்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்க போறோம். மேல கொஞ்சமா வெங்காயம் பச்சை மிளகாய் தூவி விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆந்திரால உப்மா பெசரட்னு சர்வ் பண்ணுவாங்க. நல்ல லூஸா ரவை உப்புமா பண்ணி அதை இந்த பெசரட் மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசையை நீங்க ஒரு பக்கம் தான் குக் பண்ணணும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம லோ ஃப்ளேம்ல குக் பண்றோம். ஜஸ்ட் அப்படியே தோசையை மூடிட்டு நீங்க சர்வ் பண்ணிடலாம். சூடா சாப்பிடுங்க, செம்ம கிறிஸ்பியா இருக்கும். அடுத்ததான் நம்ம இஞ்சி சட்னி பண்ணிக்கலாம். இஞ்சி சட்னி பண்றதுக்கு முதல்ல கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மல்லி விதைகள், அதாவது தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கூடவே நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சமா இருக்கணும், உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெயில வதக்கிக்கலாம். காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். 1 காஷ்மீரி சிவப்பு மிளகாவும் 2 நார்மல் மிளகாவும் சேர்த்திருக்கேன். சட்னிலேயே நம்ம இஞ்சி சேர்த்து பண்ண போறதுனால உங்களுக்கு இஞ்சி காரமும் இருக்கும், மிளகாவோட காரமும் இருக்கும். ஒரு 4 பல்லு பூண்டை தோலோட சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு 1 சிட்டிகை அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா தோலை சீவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சி அப்படியே குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ள இஞ்சி நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடும். இந்த சட்னி அல்லம் பச்சடியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் அல்லம் பச்சடி ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்போ இஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்தை அப்படி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே வெந்தா போதும். தக்காளி அப்படியே நீங்க வதக்கிட்டே இருந்தீங்கனாலே வெந்துடும். இந்த தக்காளி கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு ஸ்வீட் டச்சுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கொதிக்க விடும் போது சேர்த்துக்க போறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு இன்னும் ஃபர்தர் கருகாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சர் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால அரைக்க முடியும். சூடா இருக்கும் போது அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் தெளிக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுவோங்கிறதுனால தாராளமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக தான் பண்ண போகிறேன். அரைக்கும் போது மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி வாசனையோட புளிப்பா காரமா உப்பா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலாக அல்லம் பச்சடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் ஒரு சேஞ்சுக்கு நான் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் சேர்த்து பண்ணி பார்த்தேங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டி குட்டி ரோட் சைட் கடைகள்லாம் சர்வ் பண்ணுற மாதிரியே இருந்தது. இப்போ இதுலேருந்து பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம மறுபடியும் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்க போகிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சட்னி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். மறக்காம மிக்சி ஜாரையுமே வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக் ஆகிட்டே போகும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சட்னி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மிக்சர் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சட்னியை சர்வ் பண்ணலாம். பெசரட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சாதா இட்லி தோசை கூட இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இந்த பச்சைப்பயிர் தோசையில் இருக்கிற வாய்வு தன்மையை கூட நம்ம சேர்த்துக்க இஞ்சி எடுத்துரும். நம்ம தோசையிலுமே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கோம். ஹெல்த்தியான இந்த காம்போவை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாஃப்டா பெசரட் வேணும்னாலும் நீங்க சாஃப்டா எடுத்துக்கலாம். இல்லை நல்லா கிறிஸ்பியா வேணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா தோசை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.